நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 9. தன் சுயத்தை திருடுபோல் மீது சற்று கோபம் தோன்றியது பார்த்திபனுக்கு. பின் இவன் உள்ளே சென்றபோது தந்தையுமே கண் விழிக்க அவர் கையை பற்றி கொண்டான். அருகில் அமர்ந்து அவனை பார்த்து மென் புன்னகை புரிந்தவர், என்னடா அப்பா கிட்ட உட்காரவெல்லாம் உனக்கு டைம் இருக்கா? அவனுக்கு மெல்லிய குற்ற உணர்வு. தொழில் துவங்கிய பிறகு அதன் பின்னாலேயே ஓட துவங்கி இருந்தான். இரவும் தாமதமாகவே சில நேரம் வருவது போல் இருக்க இருவரும் பேசிக்கொள்வதே வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ என்றாகி போனது. அது தந்தைக்கு குறையாகவே இருந்திருப்பது இப்பொழுது புரிய, சாரிப்பா என்றான் உண்மையான வருத்தத்தோடு. அவன் கைகளை தட்டியவர், என்னடா புதுசா சாரி எல்லாம்? ஏன் பொழப்பேனாமா இல்லை போயிடுவேனாமா? பா என்று அவன் கத்தியை விட வசந்தாவும் அருகே வந்து விட்டார். என்னங்க இது தேவையில்லாத பேச்சு? எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க என்று கூற வலியோடு சிரித்தவர், மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலையே வேர்த்துட்டு, சரி வெயில் நேரம் அதனால நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். அதோடவே கொஞ்சம் கொஞ்சமாக படபடப்பு, வாமிட் வர மாதிரி என்னென்னமோ ஒன்றும் புரியலை. அதுக்கு பிறகு ஃபுல் பிளாக் ஆகிட்டு. கண்களை ஒரு முறை இறுகி மூடி திறந்தவர், அப்புறம் என்னானது என்று விசாரிக்க மனைவி இன்பராஜ் கூறியதை கூறி பின்பு நடந்ததையும் கூற, அப்படியா, பிருந்தா பயந்துருக்கும் என்றார் மெல்ல சிரித்தபடி. தலையாட்டிய வசந்தா, ஆமாம் ஆமாம், முதல்ல அந்த பொண்ணை நான் வேற பேஷண்ட்டு கூட வந்திருக்குன்னு நினச்சேன். நீங்களுமாமா என்றான் பார்த்திபன். ஆமாம், ஆனால் விஸ்வநாதன் கூட வந்தவங்க யாருன்னு நர்ஸு கேட்ட உடனே பாஞ்சு வந்து எங்களுக்கு முன்னே போயிட்டு, சாருக்கு என்ன ஆச்சு, மயக்கம் தெரிஞ்சிட்டா, எழுந்துட்டாங்களான்னு கேள்வியாக கேட்டு குவிக்க நர்ஸே ஷாக் ஆகிட்டு என்று கூறி சிரிக்க ஆமோதித்த கணவனும், நல்ல பொண்ணு, இதுவரை எத்தனையோ பேர் மாறி வந்திருக்காங்க நம்ம ஆஃபீஸில், இந்த பொண்ணு மாதிரி யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். பொறுப்பாக இருக்கும், எந்த மேல் பூச்சும் இல்லாமல் அக்கறையாக இருக்கும், எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூற வசந்தி முறைத்தார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்களையெல்லாம் கம்மியாக பிடிக்குமோ என்று கேட்க மெல்ல சிரித்தவர், அதெல்லாம் வேறு யாரையும் எனக்கு பிடிக்காது, இந்த பொண்ணை தான். பெண் பிள்ளை இல்லாத நமக்கு இப்படி ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்குமேனு தோன்ற அளவு. இந்த முறை மகன் முறைத்தான். உங்களுக்கு பெண்ணெல்லாம் ஒன்றும் வேணாம், பையனா போதும். பிரகாஷ் கூட அம்மா பையன்தான் என்று கூற பெற்றோர் சிரித்து கொண்டனர். அவன் இன்னும் மாறவில்லை என்று. ஆம், பார்த்திபன் என்றுமே அப்பா பிள்ளைதான். யார் சொன்னது? மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் பாசத்தில் உருகுவார்கள் என்று மகனை பெற்றவர்கள் கூட தான் உருகுவார்கள். பார்த்திபனும் அன்னையை விட தந்தையிடமே அதிக ஈடுபாட்டோடு சுற்றுவான். அது அவர்களும் அறிந்ததே. இன்னும் இரண்டாவதாக பிரகாஷ் உண்டான போது அவன் தந்தையிடம் கூறிவிட்டான், அப்பா, அம்மா வயிற்றில் உள்ள பாப்பா அம்மாக்கு, நான் தான் உங்கள் குட்டி என்று அவரை கட்டி கொண்டு சொல்ல, சிறு குழந்தை விளையாட்டிற்கு சொல்கிறது என்று நினைக்க அவன் பிறந்த பிறகு எவ்வளவு உறுதியோடு சொல்லியிருக்கிறான் என்பது பெற்றோருக்கு புரிந்தது. பிரகாஷை தூக்க கூட விடமாட்டான் விஸ்வநாதனை. அவன் அம்மாட கொடுத்துடுங்க, என்ன தூக்குங்க என்று வந்து விடுவான். தம்பியை இவன் கொஞ்சுவான். அன்னை வேலையாக இருந்தால் பார்த்து கொள்வான். தந்தையை மட்டும் நெருங்கவே விடமாட்டான். இப்படி செய்யக்கூடாது என்று கூறினாலோ அழுவான், கீழே உருண்டு பிறண்டு அடம்பிடிப்பான். சரி, பெரியவனானால் தன்னால் மாறிவிடுவான் என்று விட்டுவிட்டனர். பார்த்திபன் தூங்கிய பிறகே, இல்லை பள்ளி சென்ற பிறகோதான் சிறியவனை தூக்குவதும் கொஞ்சுவதும் விஸ்வநாதன் வழக்கமாகி போனது. ஆனால் அவர்கள் நினைத்தது போல் இல்லாமல் பெரியவர்கள் ஆனால் கூட பார்த்திபன் தனக்கு வேண்டியதை தந்தையிடம் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்வான். பிரகாஷோ அனைத்தும் அன்னையிடமோ தான் கேட்பான். பார்த்திபன் அப்பா பிள்ளை, பிரகாஷ் அம்மா பிள்ளை என்றானது. மருத்துவர் வருகை தந்தார். விஸ்வநாதனை பரிசோதித்தவர், எல்லாமே நார்மல் ஆயிட்டு, ப்ராப்ளம் இல்லை, நல்லதே நடக்கட்டும், மாலையே நார்மல் ரூமுக்கு மாற்றிடலாம், ஒரு நாள் இங்கே இருங்க, நாளைக்கு நைட்டு டிஸ்சார்ஜ் செய்திடலாம் என்று கூற இப்பொழுதுதான் அனைவருக்கும் நிம்மதியானது. அனைவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தவர், பார்த்திபன், நீ தான் இப்போ நல்லா தேரடிய தொழில, அப்பாவுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே? அவர் யோசனையோடு கூற, டேய் ஓன் டாக்டர் வேலை தான் முடிச்சிட்டியே, ஏண்டா என்ன வீட்டில் வைக்க பிளான் பண்ணுற? நண்பனிடம் அவர் காய, ஒரு வயசு வரைக்கும் தான் நம்மளாலையும் ஓட முடியும், பிறகு ரெஸ்ட்டு தான். இப்போ என்னையே பாரு, வாரத்திற்கு 3 நாள் தான் பேஷண்ட் பார்க்குறேன், அதுவும் 10 பேர் தான். அதுக்கு மேலே எனக்கு டென்ஷன் வேணாம். என் பொண்ணு பார்க்குது,
புதுசாக நிறைய டாக்டர்ஸ் வச்சு பார்த்துக்கிறேன். ஒரு வயசுக்கு மேலே ஓய்வும் அவசியம்பா என்று கூற, இதுவரை அப்படி ஒன்றை சிந்திக்காதவர்கள் அமைதியாகிவிட மருத்துவர் மேலும் தொடர்ந்தார். பேர் புகழ் சாதனைன்னு ஓடணும் ஒரு வயசில். இப்போ எல்லாம் இருக்குது. இனி அமைதியாக இருந்து இயற்கையை ரசி, வாழ்க்கையை ரசி. என்னம்மா, இது வரைக்கும் இந்த பையன் எங்கேயுமே உன்னை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டானே. இனிமேல் கை கோத்துட்டு நிம்மதியாக புதிய ஹனிமன் போங்க என்று கூறிவிட வசந்தாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஆமாடா, பசங்க போகிற வயசில் எங்களுக்கு ரொம்ப தேவைதான் விஸ்வநாதன் கூற, அட அவன் லைஃப்பை அவன் பார்த்துப்பான்பா. தோலை தட்டியவர், உங்கள் அப்பா ஏதாவது சொல்லிட்டே ஆஃபீஸ்க்கு ஓடிடுவான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் இருக்கணும். ஓய்வு மிக அவசியம். நோ டென்ஷன் நோ பிபி என்று அவர் கூற, அட அவன் ஏன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்க மாட்டான்பா. தனியாக தொழில் தொடங்கி அதில் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காரு. நான் இல்லைன்னா ஏன் பிஸ்னஸ் படுத்துரும் என்று கூற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். உன் தந்தையோட உடல்நிலையை மனசில் வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க என்றவர் நகர, நல்லா இருந்த குட்டையை குழப்பி விட்டுடான் ராஸ்கல் என்றார் விஸ்வநாதன். எல்லாம் ஓ நல்லதுக்கு தாண்டா என்று கூறிவிட்டு அவர் சென்றார். பிரகாஷ் வந்து விட, அதை எடுத்துகிட்டு வந்தியா இதை எடுத்துகிட்டு வந்தியா என அன்னை சரிபார்க்க துவங்க, தந்தை மீண்டும் கண்மூடி சாய, வழக்கம் போல சிரித்து பேசினாலும் ஒரே நாளில் தந்தையின் உடலில் ஏற்பட்ட மாற்றம் நன்றாக தெரிந்தது. மிகவும் சோர்வாக தெரிந்தது. மருத்துவர் கூறுவது போல வயது ஏற ஏற ஓய்வும் அவசியம்தானே என்று உணர்ந்தவன் மனதில் பல கணக்குகளை போட ஆரம்பித்து விட்டான். தன் கம்பெனி வேலை மற்றும் அப்பாவுடையதையும் ஃபோனில் பேசியே தெரிந்து கொண்டவன், வேலை வழக்கம்போல் நடக்கட்டும், தந்தையை அறைக்கும் மாற்றும் வேலையை மேற்கொண்டான். வீட்டிலிருந்து சமைத்து எடுத்து வர மூவரும் இவரை விட்டு நகரக்கூட இல்லை. எங்கே என் ஃபோனு, இன்பராஜுக்கு கால் செய்யணும் என்று தந்தை கேட்க, அதெல்லாம் நான் பேசிட்டேன் என்றான் மகன். உனக்கு என்னடா தெரியும் ஏன் நிர்வாகம்? எனக்கு தெரியாது தான், ஆனால் அங்கிளுக்கு தெரியும்ல. ஒரு வாரத்துக்கு எந்த தொந்தரவும் அப்பாவுக்கு தர வேணாம், நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். மகனை நிமிர்ந்து பார்த்தவர், சரி சரி ஒரு வாரம் தானே என்று அமைதியாகிவிட, அவருக்கு தெரியவில்லை அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு அவன் என்னவெல்லாம் செயலாற்ற வேண்டும் என்று இப்பொழுதே சிந்திக்க துவங்கி விட்டான் என்று. மாலை தன் அலுவலகத்தை ஒரு பார்வையிட்டு விட்டு வந்தவன் இன்பராஜிடம் பேசி, ஒர்க் முடிஞ்சிட்டா, எல்லாரும் கிளம்பியாச்சா என்று கேட்டு தெரிந்து கொண்டான். அப்பாவை நார்மல் ரூமுக்கு மாற்றிட்டாங்க என்று தகவலையும் கூறிவிட்டு வைத்தான். கண்டிப்பாக அவள் வருவா என்று மனதில் நினைத்து கொண்டான். காரை மருத்துவமனையில் நிறுத்தியவன் சிறு புன்னகையோடு தந்தை இருக்கும் அறை நோக்கி சென்றான். மா, காஃபி வாங்கிட்டு வரவா? இப்போ தான் பிரகாஷ் வாங்கிட்டு வந்தான்பா, குடிச்சிட்டோம். நீ குடிச்சிட்டு வாயேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? அப்பா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதான். நாம் சாப்பிடுவோம் என்று அவன் கூற, தந்தை முறைக்க, தம்பி சிரிக்க, போடா எனக்கு ஒன்று வேணாம், நீயே சாப்பிட்டுட்டு வா என்று அவரும் கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மெதுவாக கதவை தட்டிவிட்டு கதவை திறக்கும் ஓசை கேட்க, அவள் வந்து விட்டான் என்று பார்த்திபா மன்னன் குதூகலிக்க, இன்பராஜ் முதலில் வந்தார். பின் அவளும் வேறு சிலரும். தந்தையை பார்த்ததும் அவள் முகத்தில் அவ்வளவு பிரகாசம். புன்னகையோடு அவர் அருகே சென்று நின்று கொண்டார். மற்றவர்கள் நலம் விசாரிக்க, வசந்தி அவர் நிலை பற்றி கூறிக்கொண்டு நிற்க, எதை பற்றியும் கண்டு கொள்ளவில்லை இவள். உங்களுக்கு நல்லாயிடும் சார், கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்னது போல் ஒரு வாரத்தில் ஆஃபீஸ் வந்துடலாம், பழையபடி மாறிடுவீங்க. நீ சொன்னதே நடக்கட்டும், தந்தை மகிழ்வுடன் கூற, உங்கள் முகம்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது சார் என்று அவள் வருத்தத்துடன் கூற, வேணா பவுடர் போட்டு விடுடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று மனதில் கமெண்ட் கொடுத்தான் பார்த்திபன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.